ரூசோ பிரதர். யாருன்னா, நம்ம அவெஞ்சர்ஸ் வார் எண்ட் கேம் இந்த மாரி எடுத்த நம்ம டைரக்டரு ஒரு படத்த ஒண்ணு எடுத்திருக்காப்ல. எலக்ட்ரிக் ஸ்டேட் அப்படின்னு ஒரு படத்த ஒண்ணு எடுத்திருக்காப்ல. என்னப்பா இவ்வளோ ஒரு கதையே இல்லாம எடுத்திருக்காப்ல. ஏன் எதுக்கு எடுத்தாப்ல? எதுக்கு காசு வச்சுனாலும் அவனால இருக்க முடியுமா என்னன்னு நமக்கே ஒரு தோணுச்சு. நல்லா எப்படி எப்படிலாம் படத்த குடுத்தாப்ல கடைசில இப்படி ஒரு படத்த ஒண்ணு குடுத்துருக்காப்ல. இந்த ரோபோட்லாம் விரும்பி பார்க்குற ஃபேன்ஸுக்கு கண்டிப்பா இந்த ஒரு படம் புடிக்கும். ஆனா மித்த ஆடியன்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பா புடிக்காது. இது இன்னொரு கதைன்னா, ரோபோலாம் ஃபியூச்சர்ல வர மாரி காமிச்சிருப்பானுங்க. ஆனா இதுல வந்து 90ஸ் அந்த காலகட்டத்துல எடுக்கிற மாரி காமிச்சிருக்கானுங்க. ஹீரோயினியோட தம்பி காணாம போயிறான். எதனால காணாம போனான்? ஏன் காணாம போனான்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பக்கம் ரோபோ வந்து ஏஐ ரோபோ மாரி ரோபோ மாரி காமிச்சிருப்பாங்க. அந்த ரோபோ வந்து நம்ம நாட்டை மனித குலத்த நம்ம தான் ஆட்டி படைக்கணும்னு ஒரு பக்கம் ரோபோ ஃபுல்லா போர் நடத்துது. இது தெரிஞ்சுட்ட மனிதர்கள் இன்னொன்னு உருவாக்குறாங்க. உருவாக்கி அத ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துர்றானுங்க. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன? அப்படி இதாங்க சார் கதையா போட்டு வச்சிருக்கானுங்க. படம் பார்க்கறதுக்கு அவ்வளவா இன்ட்ரஸ்டிங்காவே இருக்காது உங்களுக்கு. இதுல எப்படி சொல்றது? நம்ம மில்லி செம்ம ஆக்டிங்கா நடிச்சிருப்பாங்க. வயசு ரொம்ப கூடா இருக்கிற மாரி காமிச்சிருப்பானுங்க. ஆனா அது ஃபேஸ்லயே தெரியும். அது சின்ன புள்ளன்னு நமக்கே பார்க்கும்போது என்ன பெரிய விஷயம் மாரி காமிச்சிருக்கானுங்க. இத பார்த்தா சின்ன புள்ள மாரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கே காமிச்சிருப்பாங்க. சைல்டு ரோல்ல நடிக்கிற மாரி பண்ணியிருக்கலாம். ஆனா இதுல வந்து பெரிய மனுஷன் காமிச்சிருப்பாங்க. நம்ம ஆளு எப்படி ஸ்டார்லாரு கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸில வருவாப்ல ஹீரோ. அவர்லாம் வேற லெவல்ல நடிச்சிருப்பாப்ல. காமெடி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஸ்க்ரீன் பில்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. இவ்வளவு பொருள் செலவுல எடுக்கிறீங்க. ஒரு தரமான ஒரு கன்டென்ட் எடுக்கக்கூடாதா? அப்படின்னு நமக்கே தோணுச்சு. நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அதில என்னன்னா ஹீரோவோட ஒரு சின்ன ரோபோட் ஒண்ணு இருக்கு. அதான் காமெடி ஒண்ணு. மித்த எதுவுமே பார்க்கறதுக்கு அவ்வளவா இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்காது நமக்கு. போர் அடிக்கிற நேரத்துல ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க சில பேர். இது சொல்ற அளவுக்கு வேற எதுவுமே கிடையாது. கண்டிப்பா ஃபேமிலியோட தாராளமா உட்கார்ந்து பார்க்கலாம். படம் ஒரு 2 மணி நேரம் வருது. அது பார்க்க பார்க்கறது பார்க்காதது உங்க இஷ்டம். Netflixல இருக்கு. தமிழ் டப்பிங்ல இருக்கு. கண்டிப்பா நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி வேணா பார்க்கலாங்க. இது சொல்ற மாரி எதுவுமே கிடையாது.